வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவை நான் பதிவிடும்போது நெஞ்சம் பதறுகிறது, கலங்குகிறது என்று என்ன சொன்னாலும் அதற்கு ஈடாகாது. எங்கு காசாவில் நடக்கக்கூடிய பட்டினி சாவுகளை பார்க்கும் பொழுது, அதுவும் வயதானவர்கள் இறந்தால், யார் இறந்தாலும் ஒரு உயிர் மாழ்வது என்பது, அதுவும் பசியால் மாழ்வது, யுத்தத்தினால் மாழ்வது, அதாவது இறந்து போவது என்பது மிக மிக கொடிய விஷயம். ஆனால் இந்த பதிவை நான் உலக மக்களின் மனசாட்சியை தட்டுவதற்காக அவர்களுடைய செவிகளுக்கு சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே இந்த பதிவை இடுகிறேன். நான் அது அந்த காசாவில் நடக்கக்கூடிய முழு நிகழ்வுகளையும் என்னுடைய இதில் வீடியோவை போட்டிருக்கேன். காசா இன்னொரு சோமாலியா நாடாக மாறுகிறது. உணவு விநியோகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பல்வேறு கிட்டத்தட்ட 10-50 அமைப்புகள் இருக்கும், சர்வதேச அமைப்புகள். அவர்களெல்லாம் உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் எடுத்து வந்தாலும் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த மக்களை சென்றடைவதற்கு, அந்த உணவுப் பொருட்கள் சென்றடைவதற்கு தடுக்கப்படுகிறது, சென்றடைய விடாமல் தடுக்கப்படுகிறது. இஸ்ரேலுடைய யுத்த வெறியா அல்லது பாலஸ்தீனத்திலிருந்து ஒரு பகுதியை பிரித்தெடுத்து இஸ்ரேல் என்று அறிவித்த பிறகும், 1948 அறிவித்த பிறகும் தங்களுடைய நிலப்பரப்பை அதிகப்படுத்துவதற்கான முயற்சியில் ஒன்றாக இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் செய்த ஒரு தாக்குதலை சாக்காக வைத்து கொண்டு 2023 இன்று வரை, இது பதிவு செய்யக்கூடிய 30 ஜூலை 2025 வரை தாக்குதல் நடத்தி, இது காசா மேலே நாங்கள் ஹமாஸ் தீவிரவாதிகளை கட்டுப்படுத்துகிறோம் என்ற பெயரில் ஈரான் மீது போர் தொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அப்பாவி மக்களை கொன்று குவித்து, முக்கியமாக குழந்தைகளை ஈவு இறக்கமில்லாமல் செய்யும் இந்த செயலை எப்படி நாம் தட்டி கேட்பது? உலக மக்களின் மனசாட்சிகளை, உலக தலைவர்களின் மனசாட்சிகள் திறப்பது என்பது வேறு பக்கம். அவர்களுக்கு வெளியுறவு கொள்கை இருக்கும், 1008 பிரச்சனை இருக்கும். ஆனால் நாம் இந்த சமகாலத்தில் வாழ்கிற ஒரு நாட்டில் வாழ்கிற மக்கள் பசியாலும் பட்டினியினாலும் குழந்தைகள் சாகிறார்கள். பசி பட்டினி இரண்டும் மிக கொடியது. உணவு ஏந்திய வாகனங்கள் வந்தால் தட்டுகளை தூக்கி கொண்டு ஒருவருத்தொருவர் முண்டிக்கொண்டு ஓடுகிறார்கள். தயவு செய்து இதை நீங்கள் இந்த வீடியோவை பகிரணும் அப்படின்னு கூட அது ஒரு பகிர்ந்தால் நல்லது. இல்லைன்னா நீங்களே கூட அந்த மனசாட்சியை தட்டும் அளவுக்கு, உலக மக்களின் மனசாட்சியை தட்டும் அளவுக்கு உங்கள் குரலை ஓங்கி ஒழியுங்கள். இங்கு பேச்சுவார்த்தைகள் பசிக்கு தீர்வாகாது. பேச்சுவார்த்தை அவர்களுடைய பசியை போக்காது. காசா இன்னொரு சோமாலியாக மாறுவதற்கு முன் நாம் எல்லோரும் விழித்தெழுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். தொடர்ந்து பேசுவோம்.